ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணி வாழ்விலே மக்களுக்கு கற்பிக்க தொடங்கியதை இன்றைய நற்செய்தி வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவருடைய போதனை மிக எளிமையான போதனை. விதைப்பவர் ஒரு விதையை விதைக்க சென்றார், அவ்வளவுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உவமைக்கு மீண்டும் நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் இந்த உவமையை நாம் உணர்ந்து வாசிக்க வேண்டும். உணர்ந்து வாசித்து கேட்கக்கூடிய இறை வார்த்தை எனக்குள்ளே உயிரோட்டம் பெறுகின்றதா, எனக்குள்ளே விதைக்கப்பட்ட இறை வார்த்தை உரு பெறுகிறதா, உயிர் பெறுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தை வல்லமையுள்ளது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்று வாசிக்கின்றோம். இறை வார்த்தையில் தவறு இல்லை. தவறு எதில் இருக்கிறது? கேட்கக்கூடிய மனிதரிடத்தில் தான் தவறு இருக்கின்றது. கேட்கக்கூடிய மனிதன் தகுதியான முறையிலே கேட்கவில்லை என்றால், அல்லது பெறக்கூடிய மனிதன் தகுதியற்ற முறையிலே அவன் பெற்றுக்கொண்டான் என்றால் பலன் பெறுவது எப்படி? அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே குறிப்பிடுகின்றார். பல நேரத்திலே ஆலயத்துக்கு வருகின்ற பொழுதும் இறை வார்த்தை கேட்கின்ற பொழுதும் நாம் பலவிதமான சிந்தனைகளோடு வருகின்றோம். ஆண்டவரை பற்றிய சிந்தனை அல்ல, உலகத்தினுடைய கவலை, உலகத்தினுடைய பல்வேறு நடப்புகளை எல்லாம் நாம் மனதிலே போட்டுக்கொண்டு இந்த ஆலயத்திலே வருகின்றோம். ஏனோ தானோ என்று நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இறை வார்த்தை ஒருபோதும் பலன் கொடுக்காது. இறை வார்த்தை யாருக்கு பலன் கொடுக்கும்? யாரெல்லாம் இறை வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ. திருப்பாடல் 1 சொல்கிறது, ஆண்டவருடைய சட்டத்தை இரவும் பகலும் சிந்திக்கக்கூடியவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் தக்க பருவத்தில் கனி கொடுப்பார்கள், நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இறை வார்த்தை எந்த தவறும் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்மிடத்தில் தான் தவறு இருக்கின்றது. நிலம் நல்ல நிலமாக இருந்தால் விதைக்கப்பட்ட அந்த விதை நிச்சயமாக விருட்சமாக மாறும் என்பதுதான் உண்மை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலன் கொடுப்பதற்காக. 30 மடங்கு இல்ல, 60 மடங்கு அல்ல, மாறாக 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவினுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக, உறுப்பினர்களாக மாற முடியும். என் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்போம். அன்னை மரியா இறை வார்த்தையை கேட்டவுடன், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். வார்த்தை அவளிலே மாமிசமானது என்று பார்க்கின்றோம். எத்தனை தடவை நாம் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அத்தனை தடவையும் இறை வார்த்தை நமது உள்ளத்திலே மாமிசமாக மாறி இருக்கிறதா? அல்லது பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் நமது குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறதா? விதைக்கப்பட்ட வார்த்தையில் குறையில்லை, நம்மிடத்தில் தான் குறை இருக்கின்றது. திறந்த மனநிலையில் அந்த இறை வார்த்தை ஏற்றுக்கொள்வோம். பாவமில்லாத சூழலிலே அந்த இறை வார்த்தை ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தந்தையாம் கடவுளுடைய விருப்பம். அதுதான் நம்மிடையே செயல்பட வேண்டும். எனவே இறை வார்த்தை எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் முழக்கமிடப்படுகின்றதோ, அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து பலன் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். ஆமீன்.